எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மக்கிட்ட பழைய கடலை 2 மூட்டை இருந்ததுங்க. சரி அதை வந்து செக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு காலையிலே மில்லுக்கு கிளம்பியாச்சுங்க. பாருங்கள் 2 மூட்டை கடலை உடைச்சதில் 60 கிலோ பருப்பு கிடச்சிதுங்க. அதில் பிஞ்சு பருப்பு நல்ல பருப்பு தனித்தனியாக கொடுத்தாங்க. நம்ம ரெண்டுமே வந்து செக்கு ஆட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுங்க. போன வீடியோவில் கடலையை அறுவடை பண்ணி எப்படி பதப்படுத்தி நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம வீட்டு தேவைக்காக பயன்படுத்திக்கலாங்கிறத சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம அந்த மாதிரி பதப்படுத்தி வச்சிடோன்னா நமக்கு இது எப்போ தேவையோ அப்போ வந்து செக்கு போட்டுக்கலாங்க. ஒரு டைம் ஆட்டுறதுக்குங்க 10 கிலோலேருந்து 12 கிலோ பருப்பு தாங்க போடுறாங்க. பாருங்கள், அது கொஞ்சம் போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே எண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வரும்போது அதில் கொஞ்சம் அந்த புண்ணாக்கு துகள்கள் எல்லாம் விழுதுங்க. எண்ணெயுமே வந்து ரொம்ப திக்காக வருதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகும்போது எண்ணெய் வந்து தெளிவாக வருதுங்க. இது ஃபஸ்ட்டு ஆட்டும்போது வந்து ஒரு 45 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்கங்க. அதுக்கப்புறம் 2வது டைம் ஆட்டும்போதெல்லாம் ஒரு 30 நிமிஷத்துலேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வந்து 4-5 டைம்ஸு போடுற மாதிரி ஆயிடுச்சுங்க. செக்காட்டின உடனே இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் வந்து நல்ல வெயிலில் வைக்கணுங்க. பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் கிடச்சிருக்குதுங்க. ஒரு 20 லிட்டர் கேனில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த 10 லிட்டர் ட்ரம்மில் வந்து ஒரு அரை கேன் பக்கமாக இருக்குங்க. ஒரு கிட்டத்தட்ட 25 to 30 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது வீட்டு தேவைக்குங்கனால நாங்கள் எப்போவுமே வந்து கணக்கு பார்க்கறதில்லைங்க எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு. பாருங்கள், புண்ணாக்கும் வந்து நமக்கு இந்த அளவு கிடச்சிருக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க. இது வந்து நம்ம செக்கு ஆட்டும் போதே வந்துங்க நம்ம பெருசாக கிடைக்குங்க. அதை வந்து சின்ன சின்னதாக நம்ம போட்டு வச்சுக்கணுங்க. இல்லாட்டி வந்து அந்த பெருசாக இருக்கிற கட்டியவே நம்ம பயன்படுத்த முடியாது. அது கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு எடுக்கும்போது புண்ணாக்கு இந்த சூடாக இருக்கும்போது சின்ன சின்னதாக கட்டியாக வந்து நம்ம பிரித்து விட்டுக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன கட்டிகளை பிரித்து வச்சுருக்கோன்ட்டு அதையுமே வந்து புண்ணாக்கமே வந்து ஒரு 2 நாள் வெயிலில் போட்டு காய வச்சு பதப்படுத்தி வச்சுட்டோன்னா எப்போ நமக்கு தேவையோ அப்போ வந்து பயன்படுத்திக்கலாங்க. எங்கள்கிட்ட வந்து ஆடு இருக்குது, மாடும் இருக்குதுங்க. அதனால் வந்து இதை எப்போவுமே நாங்கள் சேல்ஸ் பண்ண மாட்டோங்க. கடலை புண்ணாக்குங்க நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப நல்ல காய்க்குங்க. மாடித்தோட்டம் இந்த மாதிரி இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கடலை புண்ணாக்கு வந்து ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப நல்லாவே ரிசல்ட் தருங்க. நாங்கள் வந்து மெயினாக ஆடு மாட்டுக்கு தாங்க கொடுக்குறது. நீங்களும் கடலை எண்ணெய் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கடையில் வாங்காத விட இந்த மாதிரி கடலையாக வாங்கி செக்கு போட்டு அதுலேருந்து எண்ணெயை பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே வாசமாகவும் இருக்குங்க. நாங்கள் கடலை செக்கு போடும்போது கொஞ்சம் மஞ்சளும் அரைச்சிட்டு வந்துட்டோங்க. பாருங்கள், இந்த மஞ்சளும் நம்ம வயல்லேருந்து எடுத்த மஞ்சள் தாங்க. முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி மஞ்சளுமே நம்ம வயல்லேருந்து எப்போவுமே எடுத்து தாங்க நம்ம பயன்படுத்திக்குவோம் சமையலுக்கு. ஒரு 2 கிலோ மஞ்சள் இருந்துச்சுங்க. அதை பாருங்கள், அரைச்சதில் நமக்கு ஒரு 1 கிலோ கிடச்சிருக்குதுங்க. நீங்கள் உங்கள் நிலத்துலேருந்து என்னென்ன எடுக்கிறீங்க, என்னென்ன வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.